விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் 2026வது வருடம் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக சாதகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ராசியை குரு வலுத்து பார்த்துட்டாலே ஒரு நல்ல விஷயம். குறிப்பாக 11ஆம் பாவகத்தை குருவும் சுக்கரனும் வலுத்து பார்க்கறதுன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அப்போ என்ன, இந்த வாரத்திலிருந்து படிப்படியான சில அறிமுகங்கள் வரக்கூடிய அமைப்புகள், திருமணம் சார்ந்த அமைப்புகளில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு, நோய் சார்ந்த அமைப்புகளில் ஒரு முடிவு தெரியாமல் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்பொழுது வைத்தியம் பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக முந்தைய வாழ்க்கை துணை அமைப்புகளில் பிரச்சனை இருந்தது, கணவன் மனைவி உறவுகளில் கோர்ட் வரைக்கும் போயிட்டோங்க, பிரிவு வரைக்கும் வந்துருச்சு, இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்திலேயே சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறாருன்ற காரணத்தினால வாரம் முழுக்க நல்ல தன்மைகளும், வேலை தொழில் அமைப்புகள்ல லாபம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு, சம்பாரிச்ச லாபத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10ஆம் இடத்தை கிட்டத்தட்ட ஒரு சனியும் சூரியனும் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மாதிரி டல்லான அமைப்புகள் இருக்குங்க, வருமானம் குறையுதுன்னு. இந்த நிலை இந்த வாரத்துல கிட்டத்தட்ட புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை போல ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். வாரத்தில் எந்த விதமான சந்திராஷ்டம அமைப்புகளும் இல்லை அப்படின்றதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல தன்மையாகவும், வார பிற்பகுதியாக செவ்வாய் அப்படி 4ஆம் இடத்துல போறது வீடு வாகன அமைப்புகளில் விரயங்கள் செலவுகள் மாதிரியான அமைப்புகள் பிற்பகுதியில் ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்குன்றதுனால வீடு வாகன அமைப்புகளில் மட்டும் சற்று விரயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் முதல் வாரம் சகல தரப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கும்